அரசியல் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைகிறார்கள் மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் மற்றும் ஆய்வாளர் அருண் கிருஷ்ணமூர்த்தி. நிகழ்ச்சி வாயிலாக இணையும் நேயர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய தினம் எந்த நாளேடு திறந்தாலும் முதல்ல ஹெட்லைன்ஸ் ஃப்ரண்ட் பேஜ் நியூஸே பார்த்தீங்க அப்படின்னா முதல்வரின் உடல்நிலை குறித்து ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் தான் வந்திருக்கு. அதுவும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் ரிலீஸ் அது போன்ற விஷயங்கள் தான் அப்போலோ ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தது. நேற்று அது குழும தலைவர் டாக்டர் பிரதாப் ரெட்டி அவரே சொல்லியிருக்கிறதுனால இது முக்கியத்துவமும் பெறுது. முதல்வர் நல்ல உடல்நலம் தேறிவிட்டார். அவர் அவரே சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு அவருக்கு தெரியும். அவருக்கு அளிக்கப்படும் சிகிச்சை பற்றி கூட அவருக்கு நன்கு தெரியும். அவரே தான் முடிவெடுக்கணும் என்னைக்கு வீட்டுக்கு போகிறார் அப்படின்னு. அவர் உடல்நிலை தேறி விட்டார். ரெஸ்பிரேட்டரி சப்போர்ட் இல்லாமல் இப்போ அவங்களே ஓனாக ப்ரீத் பண்ணிட்டு இருக்காங்கங்கிற விஷயத்தையும் நம்ம கேள்விப்படுறோம். ஸோ இது ஒரு நீண்ட நாட்களாக இருந்த ஒரு கன்ஃபியூஷனுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்த மாதிரி ஆச்சா? முதல்வர் உடல்நிலை தேறி விட்டார், இன்னும் ஒரு 3 வீக்ஸில் எல்லாமே அவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்கங்கிற எதிர்பார்ப்புகளும் இருக்குது. இது பற்றி உங்களுடைய கருத்து? நிறைய குழப்பங்கள் அல்லது வதந்திகள் இது அத்தனைக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைத்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவும் ஒரு பேட்டியாக தான் இதை நான் பார்க்குறேன். அடிப்படையில் நீங்கள் என்ன விதமான மருத்துவ வசதிகள் செய்யப்பட்டதுன்னு பற்றி அறிக்கைகள் தெரிவித்தன. அதில் ஏற்பட்ட முன்னேற்றங்கள் பற்றியும் அந்த அறிக்கைகள் தெரிவித்தன. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஏதேனும் ஒரு சந்தேகம் அல்லது ஏதேனும் ஒரு கேள்வி அதை பற்றி எழுப்பப்பட்டு கொண்டே வந்தது. ஆனால் இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி நீங்கள் கடந்த ஆல்மோஸ்ட் ஒரு 10 நாளாக எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டுமே ஹாஸ்பிட்டல்லேருந்து இல்லை. அப்போ இப்போ வந்திருக்கக்கூடிய இவருடைய தலைவருடைய ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பேட்டி அப்படிங்கிறது மிக முக்கியமானது. என்னென்னா நீங்கள் ஒரு பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 40 நாட்களாக மருத்துவமனையில் இருக்கக்கூடிய முதல்வருடைய உடல்நிலையில் ஏற்பட்டிருக்க மிக வலுவான முன்னேற்றம். ஒன்று, அது சொல்லக்கூடியவர் அந்த குழுமத்தினுடைய தலைவர் என்பது அதுக்கான கூடுதல் இம்பார்ட்டன்ஸ் ஒன்று கிடைக்குது. ஸோ முழுமையான ஒரு தீர்வு அல்லது முழுமையான ஒரு முதல்வர் குணமடைந்து விட்டார் என்ற ஒரு சூழ்நிலையில் தான் அவர் பேசியிருக்கார். ஒன்று. ரெண்டாவது விஷயம், இதனால ஏற்படக்கூடிய தமிழக அரசியலில் மக்கள் மத்தியிலும் சரி, அதே சமயத்தில் கட்சியினர் மத்தியிலும் ஏற்பட்ட பல்வேறு குழப்பங்கள், பல்வேறு சந்தேகங்கள், இந்த மாதிரி வதந்திகள் குறிப்பாக அதை அத்தனைக்குமே ஒரு தீர்வாக இந்த பேட்டியை நான் பார்க்குறேன். ஏன்னா இது உண்மையிலே அவர்கள் ஒரு எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு என்னென்ன மருத்துவர்கள் எல்லா விதமான வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டு அந்த உடல்நிலை முன்னேற்றம் அடைந்திருக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலே மருத்துவர்களுக்கு தான் தெரியும். ஆனால் வெளியே இருக்கக்கூடிய ஒரு பொதுவாக பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய விஷமிகள் அதை எவ்வளோ தூரம் ட்விஸ்ட் பண்ணி தேவையில்லாமல் அதை கேள்விகள் எழுப்பி குழப்பங்களை விளைவித்து அந்த சூழ்நிலைகள் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இது ஒரு பெரிய ஒரு ரிலீஃப். ஏன்னா நான் முக்கியமாக ரிலீஃப் நினைக்கக்கூடிய ஒரு செய்தி என்னென்னா, மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய குழப்பம் பெருமளவு இன்னைக்கு நீங்கிவிடும். ஸோ அவர்கள் இனிமேல் கொண்டு நேரடியாக முதல்வரே முடிவு செய்து எப்பொழுது வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்றெல்லாம் முடிவு பண்ணுவார் அப்படின்னாவே அது ஒரு பெரிய சேஞ்ச். அப்படின்னா வந்திருக்கக்கூடிய எல்லா செய்திகளையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே இண்டிகேட் பண்ணுறது சோர்சஸ். அதாவது திரு பிரதாப் ரெட்டி அவர் வாயிலாக சொன்னது கூட இந்த இன்னும் கொஞ்ச நாளில் அவங்களே முடிவெடுத்து தான் வீட்டுக்கு வர போகிறாங்கன்னு. இது தவிர இந்த ஆர்டிகல்ஸ்லையும் சரி, இல்லை நியூஸ் டிஸ்கஷன்ஸ் சரி, சோர்சஸ் இண்டிகேட் பண்ணி எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 நாட்கள் அவர்கள் சிசியூ இல்லை ஐசியூலேருந்து ஒரு தனி வார்டு கொண்டு வரப்படுவாங்களாம் அப்படிங்கிற விஷயம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் என்ன கேள்விப்படுறோம் அப்படின்னா, ஒரு 3 வீக்ஸில் அவங்க வீட்டுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் கூட அதிகம் அப்படின்னு வருது. ஸோ இதெல்லாம் தான் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் நியூஸாக நம்ம பார்க்குறோம். நேற்றைய தினம் நம்ம மீண்டும் யாரெல்லாம் முதல்வரை சந்திச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா, விஜய் சாந்தி அவர்கள் தொடங்கி காங்கிரஸில் இருக்கக்கூடிய நக்மா அவர்கள் வரை எல்லோரும் வந்திருக்காங்க. ஸோ இது ஃப்ளோ ஆஃப் விசிட்டர்ஸ் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இதுக்கு காங்கிரஸ்லேருந்து அடிக்கடி யாரோ ஒருத்தர் வந்துட்டு போகிறதுக்கு நம்ம அரசியல் சாயம் பூசணுமா இல்லை வேண்டாமா? இல்லை, ஒன்று அடிப்படையில் நல்லெண்ண பயணம் அப்படிங்கிறது நல்லெண்ண ரீதியாக சந்தித்தார்கள் அல்லது சென்னைக்கு வந்தார்கள், அதனால் கண்டிப்பாக சந்தித்தார்கள். இப்போ நீங்கள் மலேசியாவிலேருந்து அமைச்சர் திரு கமலநாதன் வந்திருக்காரு, அவரும் சந்தித்து பார்த்துட்டு போயிருக்காரு. இதெல்லாம் அந்த ஒரு உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய முதல்வர் அளவில் இருக்கக்கூடியவர்களை சந்திப்பதற்கு எல்லோரும் விரும்புவார்கள். அதை கண்டிப்பாக அது ஒரு மரியாதை நிமித்தம் பார்க்குறது ஒன்று. அதே சமயத்தில் குறைஞ்சபட்சம் அங்கே 2வது நிலையில் இருக்கக்கூடிய தலைவர்களோடு காங்கிரஸ் கட்சி தன்னை உதயன் ஒரு வகையில் இணைத்துக் கொள்வதற்கோ அல்லது ஒரு சுமூகமான உறவை ஏற்படுத்திக் கொள்வதற்கான ஒரு முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார்கள். எப்படி பாஜக தரப்பிலிருந்து கண்டிப்பாக அதிமுகவோடு ஒரு இணக்கமான உறவை பேண விரும்புகிறார்களோ அதற்கான ஒரு முயற்சியை செய்கிறார்களோ, அதே மாதிரி காங்கிரஸும் அந்த முயற்சியை செய்து கொண்டுதான் இருக்கிறது. இதனால ஏதேனும் ஒரு பொலிட்டிக்கல் ரிப்பர்கஷன்ஸ் இருக்குமா அப்படி அல்லது அதுக்கான ஒரு பெரிய ஒரு பின்விளைவை பற்றி யோசிக்க முடியுமான்னா அதுக்கு உடனடியாக எந்த விதமான வாய்ப்புமே கிடையாது. ஏன்னா நீங்கள் அடுத்து வரக்கூடியதுங்கிறது மிகப்பெரிய இருக்கக்கூடியது உள்ளாட்சி தேர்தல் தான். உள்ளாட்சி தேர்தலுக்கு அப்புறம் அல்லது இடைத்தேர்தலுக்கு அப்புறம் இதெல்லாம் இடைத்தேர்தல் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு. என்ன யார் எங்கே நிற்க போகிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அது கிடையாது. இனிமேல் உள்ளாட்சி தேர்தலில் தான், அதுக்கப்புறம் போகக்கூடிய 2019 தேர்தலுக்கு தான் போகிறோம். ஸோ அப்போ இதனால இந்த இணக்கமான உறவு அப்படிங்கிற அளவில் எல்லாரும் எல்லோரும் பேசி பழகி அந்த மாதிரியான ஒரு சமதளத்தை உருவாக்கி கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இது ஏற்பட்டிருக்கு.
அந்த வகையில் இது சரி, அது வந்து எந்த விதமான குறையும் கிடையாது. முக்கியமாக வந்து இந்த மாதிரியான விசிட்டர்ஸ் வருது அப்படிங்கிறது ஒரு உண்மையிலேயே மரியாதை நிமித்தம் அதை வந்து அவர்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள், பார்க்க வேண்டும் விரும்புகிறார்கள். அதை வந்து அவர்கள் கண்டிப்பா பார்த்து விட்டு போகிறார்கள். இதுக்கு அப்பாற்பட்டு இதேனும் ஒரு நல்லது நடந்ததுன்னா அது ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுக்கான கட்சிகளுக்கு அது நல்லதுதான், அரசியல் கட்சிகளுக்கு நல்லது நடந்ததுன்னா என்ற கருத்து தான். இதுல நம்ம இன்னொன்று கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு இப்போ ஒரு தெளிவு கிடைத்திருக்கு. முதல்வரோட உடல்நிலை தேறிவிட்டது, அவர்கள் கூடிய விரைவில் வீடு திரும்புவார் அப்படின்னு ஒரு முக்கிய சோர்ஸ்லேருந்து இன்ஃபர்மேஷன் வரதை பார்க்குறோம். ஸோ இதில் நம்ம இந்த ஸ்டோரியை கொஞ்சம் பேக் ட்ராக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்த வதந்திகள், அதற்கு அரசாங்க தரப்பிலிருந்து போலீஸார் எடுத்த நடவடிக்கைகள், கடந்த ஒரு 2 வாரங்களாகவே வந்து பெரிய அளவுக்கு வதந்திகளோ இல்லை பெரிய காசிப்போ எதுவும் பரவலைங்கிறத பார்க்குறோம். இது வந்து போலீஸ் எடுத்த நடவடிக்கையினால அப்படின்னு பார்க்குறோமா, இல்லைனா தொடர் செய்திகள் வந்ததுனால வந்து இந்த மாதிரி காசிப்லாம் வந்து குறைஞ்சிடுச்சுன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, நீங்கள் முதல்ல வந்து ஏற்படக்கூடிய ஒரு அதீதமான ஒரு பரபரப்பு ஒரு காலகட்டம், நீங்கள் அது வந்து எப்பவுமே ஃபேஸ் அவுட் ஆகும். நீங்கள் ஒரு சம்பவம் நடக்கும்போது ஏற்படக்கூடிய ஒரு அதீதமான ஒரு பதற்றம், அதை பற்றி இருக்கக்கூடிய செய்திகள் கிடைக்காத ஒரு சூழ்நிலை, அதுக்கப்புறம் செய்திகள் வர தொடங்கும் போது ஏற்படக்கூடிய ஒரு தெளிவு, இதெல்லாம் படிப்படியாக ஏற்படும். அதுதான் இந்த ஹோல் ப்ராசஸ்ல கிட்டத்தட்ட இந்த 40 நாட்களில் நடந்தது. என்னன்னா, முதல் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமா எல்லாரை பற்றியும் உடனே கடை நிறைய விஷயங்கள் பேசப்பட்டன. தலைவர்கள் பேசினார்கள், உடனே தொண்டர்கள் பேசினார்கள், அல்லது வந்து வதந்திகள் பேசின, இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படிப்படியாக செய்திகள் முழுமையாக வெளியே வர என்ன விதமான மருத்துவ சிகிச்சை வழங்கப்படுகிறது, யாருக்கு எந்தெந்த மருத்துவர்கள் வருகிறார்கள், என்ன விதமான சிகிச்சைகள் வந்து மேற்கொள்ளப்படுகின்றன அப்படின்லாம் தெரிய மக்களுக்கு அதை பற்றி ஒரு புரிதல் ஒன்று ஏற்படுதோ, அவர்கள் முதல்வர் அவருக்கு என்ன விதமான ஒரு மருத்துவ வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன, அவருக்கு என்ன விதமான ஒரு கவனிப்பு கொடுக்கப்படுகிறது, இது எல்லாமே புரிய ஆரம்பிக்கும் போது ஒன்று. இன்னொரு பக்கம் அது வரைக்கும் இருந்த ஒரு முக்கியமான செய்தியை வந்து நம்முடைய ஆளுநர் அவர்கள் ஒன்று தெளிவுபடுத்த, என்னன்னா அரசாங்கத்தை நடத்தி செல்வதற்கான ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்து விட்டார். அப்போ நேரடியாகவே நீங்க வந்து திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரவை என்பது அமைச்சரவை குழு கூட்டங்களை நடத்தி கொண்டு அதன் நிர்வாகத்தை பார்ப்பதற்கான ஒரு செயல்பாடு தடைபடவில்லை. அப்போ 2 பகுதியுமே, ஒன்று முதல்வருடைய உடல்நிலை பத்தி இருக்கக்கூடிய கவலைகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நீங்க நிர்வாக ரீதியான ரெண்டுத்துக்கும் ஒரு விதமான ஒரு ஒழுங்கு செய்யப்பட்ட பிற்பாடு இந்த வதந்திகளுக்கான இடம் இல்லாமல் போய்விட்டது. அதுதான் அடிப்படையில் நடந்தது. ஜிஎஸ்டி மசோதா பற்றி தான் நம்மளுடைய அடுத்த விவாதம் இருக்க போகிறது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா படிப்படியாக பல முன்னேற்றங்கள் நடந்து வரதை பார்க்கிறோம். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் வந்து இது நிறைவேற்றப்படுது. அதுக்கப்புறம் மாநிலங்களுக்கு இடையே டிஸ்கஷன்ஸ் நடக்குது. எல்லா மாநிலங்களும் அதை ராட்டிஃபை பண்ணுறாங்க. இப்போ வந்து டேக்ஸ் ஸ்லாப்ஸும் ப்ரொப்போஸ் பண்ணியாச்சு. அடுத்த கூட்டங்களில் வந்து யார் எஸ்எஸ்சியாக இருக்க போகிறாங்க போன்ற விஷயங்கள் இதில் வந்து டிசைட் ஆகிட்டு வருது. April 1, 2017 வந்து ஜிஎஸ்டி மசோதா அமலுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இது போயிட்டு இருக்கிறத பார்க்குறோம். இது குறித்து முதல்ல நம்ம வந்து தந்தி தொலைக்காட்சியின் ஒரு பேக்கேஜ் ஒன்று பார்த்துட்டு நம்ம மீண்டும் வந்து இதோடைய விவாதத்துக்கு வருவோம். பொருட்கள் மற்றும் சேவை வரி வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பொருட்கள் மற்றும் சேவை வரி அமலுக்கு வந்தால் மாநில அரசுகளுக்கு இழப்பீடாக மட்டும் 50,000 கோடி ரூபாய் வழங்க வேண்டியிருக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்திருந்தார். பொருட்கள் மற்றும் சேவை வரி குறித்த 2 நாள் கூட்டம் முடிந்துள்ள நிலையில் இந்த வரி மூலம் தமிழகத்திற்கும் மத்திய அரசிற்கும் கிடைக்கும் வருவாய் எவ்வளவு என்பது குறித்து அமைச்சர் பாண்டியராஜன் விளக்கம் அளித்துள்ளார். 16 வகையான வரிகள் இந்த ஜிஎஸ்டிக்குள்ள அடங்கும். அந்த வரிகள் இனிமேல் விதிக்க முடியாது மாநில அரசாங்கம், மத்திய அரசாங்கமும் விதிக்க முடியாது. மத்திய அரசாங்கத்துடைய வருமானம் ஒரு வருஷத்துக்கு 16,30,000 கோடி இருக்குன்னா அதில் ஆல்மோஸ்ட் ஒரு 8,80,000 கோடி வந்து இந்த ஜிஎஸ்டியாக இருக்கும். இனிமேல் வந்து மிகப்பெரிய அளவுக்கு அவங்க வருமானத்தில் பாதி இந்த டேக்ஸ் தான் இருக்கும். இதில் வந்து மாநில அரசாங்கத்துக்கு அவங்க பிரித்து கொடுக்க போகிறது ஆல்மோஸ்ட் பாதி ஃபண்டு வந்துடும். இப்போ குறிப்பாக தமிழகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 38,000 கோடி போல் இந்த ஜிஎஸ்டி மூலம் வர வேண்டியிருக்கும். அதுக்கு குறையா வந்ததுன்னா அதை 5 வருடங்களுக்கு இழப்பீடாக தரப்போகிறாங்க. தமிழகத்திற்கு வரவேண்டிய வருவாயும் இழப்பீடும் ஒருபுறம் இருக்க, தமிழகத்தில் சாமானிய மக்கள் வாங்கும் பொருட்கள் மற்றும் பெரும் சேவைகளுக்கு தற்போது உள்ள வரி விகிதம் எப்படி மாற்றி அமைக்கப்படும் என்பது குறித்து விரைவில் முடிவு செய்யப்படும் என்றும் அமைச்சர் பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். நமக்கு 3 டேக்ஸ் தான். நமக்கு வேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 4%, 14% இது மாதிரி வந்து ஒரு 3 வகை டேக்ஸ் தான் இருக்கும். இதை வந்து இப்போ நம்ம எதில் ஃபிட் பண்ணணும்? இந்த 4 ஸ்லாப்ஸில் ஃபிட் பண்ணணும். ஒருவேளை தங்கத்துக்கு இன்னொரு ஸ்லாபாக வந்ததுன்னா அது 5வது ஸ்லாபாக வச்சுக்கோங்களேன். இதில் வந்து நம்ம ஃபிட் பண்ணுற வேலை தான் அடுத்த ஒரு வாரம் பண்ண போகிறோம். பொருட்கள் மற்றும் சேவை வரி குறித்து தற்போது வரை தமிழக அரசு சார்பில் மிக தெளிவான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவை அனைத்தும் பொருட்கள் மற்றும் சேவை வரியின் அம்சத்தில் இடம்பெறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.
ஜிஎஸ்டியோடைய பிரின்சிபல் இதிலிருந்து நம்மளுக்கு 38,000 crores ரெவன்யூ வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிறத அமைச்சர் கூறியதை பார்க்குறோம். இப்போ இந்த ஜிஎஸ்டி வரிக்கு வந்து பெரிய அளவுக்கு ஆதரவு தெரிவிக்காத ஒரு மாநிலமாக ஃபர்ஸ்ட் நம்ம இருந்து இப்போ அதுக்கு நம்ம எல்லாருமே ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்குள்ளே வர்றதை தான் பார்க்குறோம். இதில் இப்போ என்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் கன்டென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் எஸ்எஸ்சி யாராக இருக்க போகிறாங்க, இது போன்ற விஷயங்கள் தான். ஆனால் இதுவும் வந்து தீர்வு காணப்படும் அப்படிங்கிறது தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது தமிழகத்தில் ஜிஎஸ்டியோடைய தாக்கம் எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி ஒரு செய்தி நான் இதில் பதிவு பண்ண விரும்புகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் ஒரு முனை வரி நம்ம ஆரம்பத்துலேருந்து நான் பேசிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஸ்லாப் இருக்குது அப்படிங்கிறதே வந்து இதில் ஏற்கத்தக்க ஒரு செய்தி அல்ல. நீங்கள் காங்கிரஸ் வந்து தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு 18% தான் அதிகபட்சமாக இருக்கணும் அப்படின்னு பேசின ஒரு அர்த்தத்தை நீங்கள் இப்போ புரிஞ்சுட்டீங்கன்னா தெரியும். ஏன்னா இப்போ 28% வரைக்கும் நீங்க வந்து வரி ஒரு ஸ்லாப் ஒன்று வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் செஸ் ஒன்று போடணும். ஆனால் ஆவரேஜ் டாக்ஸ் அப்படின்னு பார்த்தா அது 18% கீழே தான் வருது. ஸோ நீங்க சொல்ற லாஜிக் கரெக்ட். பட் ஆனால் நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்க அரசு வந்து வரி வருவாயை கூட்டுவது அப்படிங்கிறத விட வரி வருவாயை முறைப்படுத்துவது அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமாக இருக்கணும். ஏன்னா பல செக்டர்ஸ் வந்து பல இடங்கள் வந்து வரிகளில் ஒழுங்காமல் செலுத்தப்படாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் அதைத்தான் நீங்கள் வரி வருவாயோட பேஸை நீங்கள் அதிகப்படுத்துறது தான் உங்களுக்கு வரி வருவாயினுடைய தொகையை அதிகப்படுத்துமே தவிர ஸ்லாப்ஸ் அதிகப்படுத்துவதோ ஸ்லாப் இப்போ நீங்கள் இன்னொரு பார்த்தீங்கன்னா தங்கத்துக்கு இன்னொரு ஸ்லாப் ஒன்று கொண்டு வர போகிறோம்னு இந்த மாதிரியான ஸ்லாப்ஸை நீங்கள் போட என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குழப்பங்கள் தான் மிஞ்சும். ஸோ அடிப்படையில் அந்த சிக்கல் ஒன்று மீண்டும் நான் வந்து ஆரம்பத்துலேருந்து இந்த விஷயத்தை சொல்லிகிட்டே வரேன். ஏன்னா அதிகபட்சம் அப்படிங்கிறது நீங்கள் 18% இருக்கணும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஆவரேஜ் வரதெல்லாம் இருக்கட்டும். பட் ஆனால் கேள்வி என்னென்னா இந்த குழப்பம் வந்து இன்னைக்கு வந்து 16 வரிகள் இருக்குது. அதுலேருந்து நீங்கள் வந்து கொண்டு வந்து நீங்கள் அதை ஒரு முனை வரின்னு ஆக்குறீங்க. அந்த ஒரு முனை வரியே இன்னைக்கு 4 அடுக்கு இருக்குது அப்படின்னா இந்த 4 அடுக்கும் குழப்பத்துக்கு ஏற்படுத்துமோ அப்படிங்கிற ஒரு தயக்கம் ஒன்று இருக்குது. ரெண்டாவது இந்த கூடுதல் செஸ் அப்படிங்கிறது இன்னொரு பெரிய சிக்கலான ஒரு விஷயம். இதுவும் வந்து நீங்கள் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய வரிக்கு ஏற்ப நீங்கள் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வரோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதுவும் தேவையற்ற ஒரு அம்சமாகத்தான் நான் பார்க்கிறேன். அதாவது காம்பன்சேஷன் அப்படிங்கிற டாக்ஸ் ரிஃபார்ம் அப்படின்னு நம்ம பேசும்பொழுது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம இதனுடைய ரெப்பர்கஷன்ஸ் என்னென்ன பார்க்கணும். என்னன்னா நீங்க தொழில் தொடங்குவதற்கு இங்க வந்து முதலீடு செய்வதற்கு தேவையான ஒற்றை முறையில நீங்க வந்து வரி கட்டிட்டீங்கன்னா ஒரு இடத்துல நீங்க எப்படி தொழில் தொடங்குவதற்கான அனுமதி பெறுவதற்கான ஒரு இடம் ஒற்றைச்சாளர முறைன்னு பேசுறோமோ அதே மாதிரி ஒற்றை வரிமுறை இருந்ததுன்னா நீங்க இந்த சிக்கல் இல்லாம எந்த விதமான மாநிலத்துக்கு மத்திய கட்டுறதுக்கான இந்த பிரச்சனைகள் இல்லாம முடியும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இப்பவும் என்ன ஆக போகுது, அந்த ஸ்லாப்ஸ்ல டிஃபரன்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இதே மாதிரியான குழப்பங்கள் நீடிக்க ஒரு 16 வரிகள் இருந்த ஒரு இடத்துல வந்து இப்போ ஒரு 4 ஸ்லாப் ஸ்ட்ரக்சர்ல சிங்கிள் டாக்ஸ்ல நம்ம வரப்போறோம் அப்படிங்கறத ஒரு பாசிட்டிவ் ரிஃபார்மா எடுத்துக்க பாசிட்டிவ் ரிஃபார்ம் தான் நான் சொல்றேன். அதாவது நான் ரிஃபார்மை பத்தி குறை சொல்லல. அதாவது ரிஃபார்ம் வந்து இன்னும் வந்து கிளாரிட்டி வேணும் அப்படின்னா நடைமுறை கிட்ட போகும்போது தான் நமக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு செய்தி நீங்க சொன்னது முக்கியமானது, யார் அசசியா இருக்க போறாங்க, மத்திய அரசா மாநில அரசா, இதுல வந்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அதிகார போட்டி ஒண்ணு இருக்கு. இந்த அதிகார போட்டியில வந்து யார் அதை செய்ய போறாங்க, மத்திய அரசு முழுமையாக மாநில அரசு கிட்ட அந்த சேவை வரியை வந்து விதிப்பதற்கான ஒரு அசஸ்மெண்ட்டுக்கான அதிகாரத்தை வழங்க போகிறதா இல்ல மத்திய அரசே இதை வைத்துக் கொள்ள போகிறதா, எப்படி அதை நடைமுறைப்படுத்த போகிறது, யார் அதனுடைய பொதுவா நீங்க இதுல பாத்தீங்கன்னா ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்னு நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, அதே மாதிரியான ஸ்ட்ரக்சர் சிஸ்டத்தை இங்கேயும் நீங்க கடைபிடிச்சு நீங்க மாநில அரசு கிட்ட அந்த பொறுப்பை நீங்க ஒப்படைச்சு நீங்க வந்து அசஸ் பண்ணக்கூடிய பொறுப்பை நீங்க மாநில அரசு கிட்ட வழங்கணுமா இல்ல மத்திய அரசே தான் அதை எடுத்து செய்ய போதா, இப்ப இருக்கக்கூடிய முறைகள்ல இருந்து அது என்ன மாற்றத்தை கொண்டு வர போகுது, அதுக்கு தேவையான ஆள்பலம் நம்மகிட்ட இருக்குதா, இதெல்லாம் வந்து ஒரு அடுத்தடுத்து வரக்கூடிய மிகப்பெரிய கேள்விகளை. இது என்னன்னா நம்ம ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம உருவாக்குறோம். என்னன்னா நான் திருப்பி தான் சொல்லுவேன், கடைசியில் நம்ம போகும்போது இப்போ ஒரு நேரடி உதாரணம் ஒன்று சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து ஓஆர்ஓபி பேசுகிறோம். ஓஆர்ஓபியில் நீங்கள் மத்திய அரசு சொல்லுது 20 லட்சம் பேர் வந்து பயனாளிகள் இருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 19 லட்சம் பேருக்கு 19.6 லட்சம் பேருக்கு நாங்கள் பயனாளிகள் கொடுத்துட்டோம், பென்ஷன்ஸ் கொடுத்துட்டோம், இன்னும் 1 லட்சம் பேர் தான் கொடுக்கணும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 1 லட்சம் பேருங்கிறது பெரிய எண்ணிக்கை, அவங்க பாதிக்கப்படக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அப்போ நீங்கள் அதில் வந்து அவஸ்தைப்படுறாங்க. இதே மாதிரி அதில் என்ன தேவைப்பட்டதுன்னா ஒரு கிளாரிட்டி தேவைப்பட்டது, எல்லாருக்கும் போய் சேருதாங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் ஒழுங்குபடுத்துறது. இதுலயும் அதே மாதிரியான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒழுங்கு இருந்தா தான் நீங்க நாளைக்கு வரி கட்டக்கூடிய அத்தனை தரப்பினருக்கும் குழப்பம் இல்லாமல் ஒரு தெளிவோட செய்வார்கள். அந்த தெளிவை நோக்கி தான் இந்த கூட்டங்கள் நடைபெறுது அப்படிங்கிற இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலோட கூட்டங்கள் நடைபெறுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். இந்த 4 ஸ்லாப் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்தாலுமே கூட அந்த 28% டேக்ஸ் வந்து லக்ஸரி ப்ராடக்ட்ஸ்க்கும் பேஸ் மினிமம் அதாவது அம்யூனிட்டிஸ்ல இருந்து ஒரு கமாடிட்டிஸ் வரைக்கும் அதெல்லாம் 5%ல தான் வரப்போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். ஸோ இது இன்னும் ஏர்லி டேஸாக தான் பார்க்கப்படுது. இன்னும் பல தரப்பட்ட கூட்டங்கள் கவுன்சில் கூட்டங்கள் நடைபெற்று ஏப்ரல் 1 இதுக்கு ஒரு ஃபைனல் ஸ்ட்ரக்சர் கொடுக்கப்பட்டு இது அமலுக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம்.
திருத்துறைப்பூண்டி தாலுகாவில் ரகுநாதபுரம் என்ற ஊரில் நேற்றைய தினம் ஒரு விவசாயி தற்கொலை செய்து கொள்கிறார். அதை பற்றி தான் பேச போகிறோம். ரொம்ப துயர சம்பவம் தான். இத்தனை ஆண்டு காலம் சுதந்திரத்து பிறகும் கூட இன்னைக்கு ஒரு விவசாயி தற்கொலை செய்து கொடுக்கக்கூடிய நிலைமை இங்கே தொடருது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். இது தமிழகம் மட்டுமில்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையாக தான் பார்க்குறோம். விதர்பா தொடங்கி தெலுங்கானாவிலிருந்து தமிழகம் வரை அவர் வித்திட்ட விதைகள் முளைக்கிறதுக்கு தண்ணீர் இல்லை. தண்ணீர் பிரச்சனையினால் தான் இன்னைக்கு ஒரு விவசாயி வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாத ஒரு கட்டாயத்தில் தற்கொலை செய்து கொள்கிறார் என்பதை பார்க்கிறோம். இது காவேரி தண்ணி சரியான நேரத்துக்கு சேரலைங்கிறதுல தொடங்கி மழையும் பொய்த்து விட்டது, இப்போ வரைக்கும் மழை பொய்த்து விட்டது என்கின்ற அதையும் கருத்தில் கொண்டு அவர் இப்படி ஒரு துயரமான ஒரு முடிவை நோக்கி போறாருங்கிறத பார்க்கிறோம். விவசாய தற்கொலை எவ்வளோ பெரிய பிரச்சனை, மிக மிக பெரிய பிரச்சனை. நீங்கள் அடிப்படையில் ஒரு செய்தியை சொல்லிட்டு தான் இதை ஆரம்பிக்கணும். எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு தற்கொலை ஆகாது. அது போராடித்தான் பார்க்க வேண்டும். அதுதான் இந்த வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அடிப்படை தத்துவம். அதுதான் குறுக்கிட மன்னிக்கணும். அது ரொம்பவே உண்மைதான். ஆனால் அவர் இருந்த ட்ராமா அதை புரிஞ்சுக்க நம்ம யாராலையும் முடியலைங்கிற ட்ராமா உண்மையில் நிச்சயம். நான் அதை நான் அந்த குறையை நான் சொல்லவே அந்த பிரச்சனையை நான் கண்டிப்பாக முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் தீர்வு தற்கொலை அல்ல. அது ஒரு அந்த வகையில் நம்ம அதை புரிந்து கொள்ளணுன்றதுக்காக இந்த செய்தியை சொல்கிறேன். மற்றபடி முக்கியமான ஒரு பிரச்சனை என்னென்னா, நீங்கள் நம்முடைய மிகப்பெரிய இந்தியா முழுசுமே இப்போ நீங்கள் பல மாநிலங்களில் இந்த சிக்கல் இருக்குது. என்னென்னா, நம்முடைய விவசாயம் சார்ந்த இதர தொழில்கள் அப்படின்னு வர இடங்களில் நமக்கு போதுமான கவனம் நாம் செலுத்தவில்லை என்பது மீண்டும் 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 நிரூபணமாகி கொண்டே இருக்கிறது. அதாவது விவசாயம் சார்ந்த உதாரணமாக நீங்கள் பதப்படுத்துதலையோ இல்லை சேமித்து வைப்பதற்கான குடோன்களோ இல்லை இதர தேவை, அது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி நீங்கள் அடிப்படையில் நுண்ணீர் பாசனம் இந்த மாதிரியான அடிப்படையான அந்த தொழில்நுட்பத்தை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு விவசாய விஞ்ஞானிகளை கொண்டு அங்கே என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன பகுதிகளுக்கு என்ன விதமான பயிர்கள் வைக்கப்பட வேண்டும், அதற்கான தண்ணீர் தேவை என்ன, அதற்கான நவீன தொழில்நுட்பங்கள் என்ன, இதை அத்தனையுமே நமது அரசாங்கம் அவருடைய விவசாயத்துறையின் மூலமாக மக்களுக்கும் குறிப்பாக விவசாயிகளுக்கு தெரிவிக்க வேண்டியது அவசியம். பருவநிலை மாற்றங்கள் எல்லாவற்றையுமே, அதாவது ஒரு இன்க்ளூசிவான growth அப்படின்னு வரும்போது அரசாங்கம் இவர்களை கையில் எடுத்துக்கொண்டு இந்த மாதிரி அம்சங்கள், ஏன்னா நீங்க நம்முடைய இந்தியா 80% இன்னும் விவசாயிகளை சார்ந்துதான் இருக்கிறது அப்படின்னும் போது, அப்ப அவர்களுடைய பயிர், அவர்களுடைய வாழ்வாதாரம், தேவைப்படக்கூடிய நிலம், அதனுடைய ஒரு தன்மை, இது அத்தனையுமே அரசாங்கம் கூடுதலான கவனத்தை செலுத்தி அந்த இடத்துல செய்ய வேண்டியது. அப்ப என்ன நடக்குதுன்னா, நீங்க எல்லா இடத்துலையுமே நீங்க கவனிச்சீங்கன்னா ஒரு விஷயம் புரியும். அதாவது விவசாயிகள் தங்களுடைய சொந்த முயற்சியில தான் எல்லா அம்சங்களையும் எடுத்து செய்கிறார்களே தவிர அரசாங்க தரப்பு அலுவலர்கள், முக்கியமாக விஞ்ஞானிகள், வேளாண் விஞ்ஞானிகள் தெரிவிக்கக்கூடிய செய்திகள் என்பவையும் அவர்கள் காட்டக்கூடிய வழிகாட்டுதல் என்பதும் மிக மிக குறைவாகத்தான் நாம் பார்த்துக்கொண்டோம். அரசு தரப்பிலும் சரி, இல்ல சோஷியல் செக்டர்ல இருக்கக்கூடிய ஃபார்மர் ரிஃபார்ம்ஸ் குரூப் நிறைய பேர் எல்லாருமே இன்வால்வ் ஆயிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு சீட்ல இருந்து ஒரு ஃபர்டிலைசர்ல இருந்து எல்லாத்துலயுமே ரிசர்ச் நடக்கிறதையும் பார்க்கிறோம். கடைக்கோடி விவசாயிகளுக்கு இது சென்று அடையலையோ அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இப்ப வருது இல்லையா? கண்டிப்பா. இப்ப நீங்க பிரச்சனை என்னன்னா, இதுதான் ஒரு பக்கம், நீங்க இதுல ஆர்வமுடையவர்கள், தன்னார்வலர்கள், அரசு துறை, இது எல்லாமே இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. எத்தனையோ பல்கலைக்கழகங்கள் எல்லாமே இயங்கிக் கொண்டுதான் இருக்கு. ஆனால் நீங்கள் அது போய் சேர வேண்டிய பகுதிகள் என்னன்னா, இன்னும் அடிப்படையில் இந்த விவசாய நிலத்தை நம்பி இருக்கக்கூடிய விவசாயிகளை போய் சேர வேண்டும். அப்போ என்ன இங்க சிக்கல் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு தொடர்ச்சியாக இப்ப நீங்க எப்படி பருவமழையை நம்ம முன்கூட்டியே நம்ம திட்டமிட்டு இது வரும் வராது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கோமோ, அது மாதிரி அதற்கான விவசாய நிலத்துல என்னென்ன செய்திகள் செய்யப்படணும், என்ன விதமான மாற்றங்கள் செய்யப்படணும், எப்படி பயிர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நெருக்கமான இன்டராக்ஷன் அங்க இல்ல. அப்ப என்ன ஆகுதுன்னா, நீங்க தொடர்ச்சியாக அவர்கள் தங்களுடைய சொந்த முயற்சினால் நீங்க பேங்க்ல கடன் வாங்குறாங்களோ, வேற எங்கேயோ தனியார்ட்ட கடன் வாங்குறாங்களோ, வாங்கி நிலத்தை பயிர் பண்ணிட்டு நீங்க அது கடைசியில நீங்க அதுக்கு பொய்த்து போகும்போது அவர்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அப்ப என்ன இயல்பாக என்ன ஆகுதுன்னா, அது ஒரு பெரிய வருத்தமும் விரக்தியும் சேர்ந்து விடுகிறது. இந்த சூழ்நிலையில தான் நாம அரசாங்கம் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். இப்ப நீங்க பல்கலைக்கழகத்தை உருவாக்கி இருக்கீங்க, தன்னார்வலர் உருவாக்கியிருக்கிறார்கள், பல்வேறு அமைப்புகள் உருவாக்கியிருக்கின்றன, விவசாயிக சங்கங்களுக்கும் இந்த ஆராய்ச்சியில இது எல்லாமே ஒருங்கிணைந்து செயல்பட்டு, ஏன்னா நீங்க இது அன்ஆர்கனைஸ்டு செக்டார். இதுல யாரும் யாரையும் உங்களால ஒரு முறைப்படுத்தி ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய கல்வி என்பதும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சப்போர்ட் என்பதும் தான் அவர்களை காப்பாற்றும். அப்ப அந்த இடத்துல என்ன, இப்ப என்னுடைய நிலம் இந்த தரம் பொய்த்து போய்விட்டது என்றால் நான் உடனடியாக பாதிக்கப்பட மாட்டேன், கவலைப்பட வேண்டாம், இதற்கான ஒரு பெரிய ஒரு பின்னணி எனக்கு இருக்கிறது, அரசாங்கம் என்னை காப்பாற்றும், அல்லது என்னுடைய இந்த இதர அமைப்புகள் அத்தனையும் எனக்கு காப்பாற்றும், இதற்கான மாற்று வழிமுறைகள் என்ன என்பதை என்னால் யோசிக்க முடியும், வேறு வழிகளை நான் வேறு விவசாயத்தை தான் செய்ய முடியுமா,
விவசாயம் தொழில் பொய்த்து போனாலும் வேற ஏதோனும் காரியங்களை செய்ய முடியுமா? இப்படித்தான் நம்ம யோசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம மாறி வரக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்றார் போல விவசாயத்தை எப்படி மாற்றிக்கொள்வது. ஆனா என்ன ஆகுதுன்னா இது வந்து ஒரு அவளை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப க்ளோஸ்டா இருப்பாங்க. இப்ப நீங்க நான் என் விவசாயத்தை பார்த்தேன், எனக்கு விவசாயம் பொய்த்து விட்டது அப்படின்னு உடனே அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அங்கே காத்து கொண்டிருக்குது. அப்போ அந்த அதிர்ச்சியினுடைய தன்மையை குறைக்க வேண்டியது அரசாங்கம். இது விவசாய தரப்புல இருந்து நம்ம பேசிட்டோம். ஒரு விவசாயி என்ன பண்ணணும், அவர் எப்படி அரசாங்கத்தை அணுகணும் அப்படிங்களும் பார்த்துட்டோம். அரசாங்கம் விவசாயிகளுக்கு என்ன பண்ணணுங்கிறதையும் பேசிட்டோம். இது வேணா ஒரு தொடர் போராட்டமா இருக்கு. லோன் வாங்குறாங்க, அவங்களால லோனை திருப்பி கட்ட முடியல அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வரும்போது இது போன்ற ஒரு டேஞ்சரஸ் டிசிஷனுக்கு அவங்க வராங்க. அப்படி பார்க்கும்போது அந்த செக்டர்லையும் நம்ம வந்து ரிஃபார்ம்ஸ், ஒரு சென்சிட்டைசேஷன் அதெல்லாம் கொண்டு வர வேண்டாமா? இது மட்டும் இல்லாம இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாம இருக்கிறதுக்கு இதை அரசியல் ஆக்காம மாநிலங்களுக்கு இடையே நதிநீர் பங்கீடு தொடங்கி பல விஷயங்கள்ல இன்னும் தொலைநோக்கு திட்டங்கள் தேவையில்லையா? அதுதான் சொல்ல. இப்போ நீங்க அடிப்படையில் நம்ம நீர் ஆதாரம் இல்லை நமக்கு, அதுவும் குறிப்பா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு பெரனியல் ரிவர் கிடையாது. நமக்கு வந்து ஒரு எப்போதும் நீராதாரம் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. அப்போ இது நமக்கு இயல்பாகவே இன்னைக்கு இல்லை, பல ஆண்டுகளாக தெரிந்த ஒரு செய்தி. அப்போ நாம அதுவும் குறிப்பாக இந்த டெல்டா விவசாயிகள் அத்தனை பேருமே காவிரி நீரை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ நாம இந்த சூழ்நிலையில இது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை மட்டும் கிடையாது. ஒவ்வொரு ஆண்டும் நாம் தண்ணீர் மழை காவிரியில் நீர் வரவில்லை என்றால் இதே பிரச்சனை தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ நம்முடைய இயல்பாகவே நம்முடைய திட்டமிடல் எப்படி இருக்க வேண்டும், மாநில அரசுடைய திட்டமிடல் எப்படி இருக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக தண்ணீர் வரவில்லை, ஆனால் இருக்கக்கூடிய தண்ணீர் குறிப்பாக மழையினால் வரக்கூடிய மழை பெய்யக்கூடிய காலகட்டங்களில் எவ்வளவு அதிகமாக சேமித்து வைக்க முடியும், எப்படி எல்லாம் சேமித்து வைக்க முடியும், எப்படி எல்லாம் அதை வந்து கூடுதலாக பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியும். அப்போ அந்த பயன்பாட்டுக்கு கொண்டு வரும்போது தேவையான விவசாய வழிமுறைகள் என்ன, இப்படிப்பட்ட ஒரு கல்வியை நான் வந்து வசதியையும் செய்ய வேண்டும், கல்வியையும் அந்த விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும். ஏன்னா நம்முடைய மிகப்பெரிய பொறுப்பு அந்த இடத்துல தான் இருக்கு. ஏன்னா அவர்கள் தான் இந்த தானியங்களை உற்பத்தி செய்கிறார்கள் எனும் பொழுது அரசாங்கம் கூடுதலாக அந்த இடத்துல செலுத்த வேண்டிய கவனம் என்பது மிக மிக அதிகம். அப்போ அவர்கள் வந்து என்னென்னலாம் திட்டமிட முடியும், எப்படி எல்லாம் திட்ட முடியும். தண்ணீர் கிடையாது, நமக்கே சொந்தமா பெரனியல் ரிவர் கிடையாது. அப்போ அந்த பெரனியல் ரிவர் இல்லாத போது என்ன விவசாயத்தை செய்ய முடியும்? அப்போ இந்த திட்டமிடல் மட்டும்தான் நம்மளை காப்பாற்றும். ஆனா என்ன நடந்திருக்குன்னா தொடர்ச்சியாக இதுல நாம தவற இந்த மாதிரியான ஒரு துயரமான சம்பவங்களுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டு விடுகிறது. அவர் வந்து வாங்கிய கடனை கட்ட முடியாதனால தான் வந்து அவர் தற்கொலை செய்து கொண்டாருங்கிறத பார்க்குறோம். இப்போ வந்து கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கு. காம்பன்சேஷன் கொடுக்கணும், 5 லட்சம் டியூன் ஆஃப் 5 lakhs வரைக்கும் அவர் காம்பன்சேஷன் கொடுக்கப்படணுங்கிற கோரிக்கைகள் வருது. காம்பன்சேஷன் வந்து இதுக்கு ஒரு தீர்வாகுமா? கண்டிப்பாக கொடுக்கணும், அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் வந்து ஒரு லோன் எடுத்து அதை கட்ட முடியாத நிலைமையில தான் அவர் தற்கொலை பண்ணிக்கிறாருன்னு பார்க்குறோம். உயிர் இழந்துட்டாரு. காம்பன்சேஷன் எப்போவுமே அந்த காம்பன்சேஷனில் தான் நம்மளுடைய கவனம் இருக்கும். ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் நம்ம எதுவும் எடுக்கலைங்கிறது தான் பார்க்குறோம் இல்லையா? அது என்னன்னா தும்பை விட்டு வாழை பிடிப்பது அப்படின்னு இதுக்கு தான் பேர். ஆக்சுவலாக நீங்கள் வந்து நம்ம எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் எடுக்கப்படாமல் போகும்பொழுது அதற்கு பின்னாடி ஒரு துயர சம்பவம் நடந்து விட்டது, அதனுடைய விளைவாக ஏற்பட்டது அப்படின்னும் பொழுது அதற்கு பின்னாடி நம்ம வந்து உடனே ஏதோ ஒரு காம்பன்சேஷன் கொடுத்து குறைஞ்சபட்சம் அவருடைய அந்த சேரத்தில் தற்காலிகமாகவே அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியுமா என்று தான் யோசிக்கிறோம். இந்த காம்பன்சேஷனுங்கிற ப்ராசஸ் வந்து என்ன ஆகிப்போச்சுன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு வந்து அது பொலிட்டிசைஸ் ஆகிப்போச்சு. நீங்கள் கொடுத்தா ஒரு இது போதாதுன்னு ஒரு கேள்வி, கொடுக்கலன்னா நீங்கள் ஏன் கொடுக்கலன்னு ஒரு கேள்வி. ஸோ இதெல்லாமே வந்து திருப்பி இதே மாதிரியான விவாதத்துக்குள்ள தான் போய் நிற்க போகுது. பட் அது தீர்வு அல்ல. தீர்வு வந்து ரொம்ப ஆழமானது. நம்ம விவசாயத்தை மெல்ல 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 புறக்கணித்து விட்டோம். நம்முடைய கவனம் மத்தையும் சேவை சார்ந்த ஒரு துறைகளில் மட்டுமே அதிகமாக. அதற்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா Group 4 தேர்வு நடக்கவிருக்கு. ஒரு 5000+ பதவிகளுக்கு 15 லட்சம் பேர் வந்து எக்ஸாம் எழுதுறாங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்கிறோம். எஸ், உங்களோட நீங்க பேசுங்க. இல்ல, அது நம்ம சொல்றோம், ஒரு 5000 பதவிகளுக்கு ஒரு 15 லட்சம் பேர் வந்து தேர்வுக்கு தயாராயிட்டு இருக்காங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்கிறோம். விவசாயத்தை நோக்கி எத்தனை பேர் போறாங்கன்னு தெரியல. விவசாய ரிஃபார்ம்ஸ் என்ன நடக்க இருக்குன்னு தெரியல. எந்த விதத்திலையும் இது வந்து நம்ம பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை. ஆனா நாட்டிலே தமிழகத்துல விவசாய தற்கொலை கம்மியா இருக்குங்கிற ஃபேக்ட்ஸ் இருக்கு. ஆனா அது இல்லாம இருக்கணுங்கிற நிலைமை வரணுங்கிறது தான் நம்மளோட அனைவருடைய கருத்தாகவும் இருக்கு. நம்ம அண்டை நாடான பங்களாதேஷில் அங்க இருக்கக்கூடிய ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸான ஹிந்துஸ் மீது அவ்வப்போது நடத்தப்படக்கூடிய தாக்குதல்கள் தான். நேற்றைய தினம் கூட மீண்டும் ஒரு தாக்குதல் நடைபெற்றிருக்கு. இந்த ஸ்பர் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அங்கிருந்த ஒரு ஃபிஷர் யூத் வந்து ஃபேஸ்புக்கில் ஏதோ போஸ்ட் பண்ணுறாரு வேற ஒரு மதத்தை பற்றி. அதை பார்த்துட்டு வந்து இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஹிந்து காலனிஸ் மீது அட்டாக்ஸ் நடக்கிறத பார்க்குறோம். 4 நாளைக்கு முன்னாடி நடக்குது, மீண்டும் நேற்றைய தினம் நடக்குது. உயிர் சேதம்லாம் எதுவும் இல்லை அப்படின்னா கூட அவர்கள் வந்து தேர் த்ரெட்டன்ட் அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இப்போ இருக்குது. இது வந்து அவ்வப்போது வெடிக்கிறது வந்து
நம்ம இந்த ரிலிஜியஸ் டென்ஷன் அப்படின்னு மட்டும் பார்த்துக்கணுமா, இல்லை இது வந்து இது டஸ் இட் இண்டிகேட் எனிதிங் அப்படின்னு எடுத்துக்கணுமா? இல்லை, நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்களேன். எப்பவுமே வந்து 2-3 விஷயங்கள். ஒன்று வந்து இந்த பெரும்பான்மை சிறுபான்மை அப்படிங்கிற. இப்போ நீங்கள் வந்து பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் 11% தான் இந்துக்கள். அப்படின்னும் போது இஸ்லாமியர்கள் பெரும்பாலான வாழக்கூடிய நாட்டில் நீங்கள் ஒரு சிறுபான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்கள் மேலே, அவர்களுடைய மத நம்பிக்கைகள் மேலே, அவர்கள் செயல்படுத்தக்கூடிய அல்லது அவருடைய பண்டிகைகள் அல்லது கோயில்கள், இது எல்லாத்துலேயுமே வந்து ஏதோ ஒன்று தொடர்ச்சியாக தாக்குதல் நடந்து கொண்டு வருது. அடிப்படையில் நாம் இழந்து வரக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் அதுவும் குறிப்பாக மத நம்பிக்கைகளில் இருக்கக்கூடிய சகிப்புத்தன்மை இன்மை இருக்கு பாருங்க, அது ஒரு பெரிய சிக்கல். ஆக்சுவலாக அதை நீங்கள் இந்த இன்சிடென்ட்லேயே என்னன்னா, அந்த மாதிரி அவர் ஃபேஸ்புக் போஸ்ட் ஒன்று போட்டார், அது ஒரு படத்தை போட்டார், அதுக்கான ஒரு எதிர்வினையாக தான் இருக்குது. கடைசியில் என்ன தெரிய வருதுன்னா, அந்த போட்டவரே என்ன சொல்றாரு, என்னுடைய அக்கௌண்ட் ஹேக் பண்ணிட்டாங்க, அதனால வேற யாரோ போட்டுட்டாங்கன்னு அவரும் சொல்றாரு. அப்போ உண்மையிலே இது எல்லாமே நீங்க இது ஒரு திட்டமிட்டு நடத்த ஒரு சதியா கூட இருக்கலாம். இல்ல வந்து உண்மையாவே நம்முடைய மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு உணர்வு பூர்வமான விஷயங்கள்ல கொஞ்சம் அமைதி காற்பது என்பது நம்மிடம் இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா, உணர்வுபூர்வமான அம்சங்கள் வரும்போது உடனடியாக இதேனும் ஒரு ரிட்டாலியேட் பண்ணக்கூடிய இடங்கள் வந்து போகுது. உடனே நீங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் வாழக்கூடிய பகுதியில் போய் தாக்குதல் தொடுக்கிறது அப்படிங்கும்பொழுது இது வந்து ஒரு பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய செய்தி. என்னன்னா, இந்த மாதிரி உணர்வுபூர்வமான அம்சங்கள் வரும்போது அரசாங்கம் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு கவனத்தை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. அதாவது ரிலிஜியஸ் டென்ஷன் அப்படிங்கிறது வந்து மத சகிப்பு இன்மையிலிருந்து வரக்கூடியது. மத சகிப்பின்மை அப்படிங்கிறது அவரவர் மதங்கள் அவரவர்களுக்கு தேவையான வழிபாட்டு முறைகள் அவரவர்களுக்கு அந்த சுதந்திரத்தை இயல்பாக வழங்குவது ஒன்றுதான் எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கது. ஆனால் என்ன நடக்குதுன்னா, நீங்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாத்துலேயுமே அதுக்கான ஒரு மாற்று கருத்து ஒன்று ஏற்படுது. அப்போ நீங்கள் அவர்கள் வந்து உடனடியாக அங்கே வந்து பலம் இருக்கிறது அப்படின்னும்போது உடனடியாக அவர்கள் ரிட்டாலியேட் பண்ண ஆரம்பிக்கிறார்கள், போய் தாக்க தொடங்குகிறார்கள். இதுல உண்மை இருக்கிறதா, இதுல வந்து உண்மையாவே அந்த மாதிரியான ஒரு அந்த பையன் தான் போட்டானா, இதெல்லாம் யாருமே கேள்வி கேட்கறது. இதே மாதிரியான பிரச்சனை பல இந்தியா மாநிலங்களும் நடக்கு, இந்தியாவிலும் நடந்து பார்த்திருக்கோம். இந்த ரீஜன்லயே இந்தியா, பாகிஸ்தான், நேபாள், பங்களாதேஷ் எல்லா இடங்கள்லயும் இந்த பிரச்சனை இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தி என்னன்னா, ஒண்ணு அடிப்படையில் பொறுப்புணர்வு. இப்ப நீங்க இந்த மாதிரியான ஒரு செய்தியை நீங்க ஃபேஸ்புக்லயோ ட்விட்டர்லயோ ஏதோ ஒரு இடத்துல பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா, இது உண்மையாகவே அந்த நபர் தான் போட்டிருப்பாரா, இல்ல அது அந்த மாதிரியான ஒரு பின்னணியிலேருந்து இருக்கக்கூடிய, ஏன்னா இந்த ஹிஸ்டரி பாத்தீங்கன்னாவே தெரியும். அப்ப ஒரு நபருடைய ஒரு பின்னணி இப்படித்தான் இருக்காரு, அவர் இந்த மாதிரியான கருத்துக்களை கொண்டதான் இருக்கிறாரு, அவர் வந்து அபியூசிவா தான் பிஹேவ் பண்றாரா அப்படின்னா, நீங்க அபியூசிவா பிஹேவ் பண்ணக்கூடியவரை நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடிய விதம் வேற. ஆனா அதை வந்து ஒரு கம்யூனல் கிளாஷாக மாத்துறது என்பது வேற. இப்ப அதுதான் பொலிட்டிசைஸ் ஆகக்கூடிய இடம் இருக்கு. அந்த இது ஒரு இண்டிபெண்டன்ட் சம்பவமா தான் இருக்கு இப்போ வரைக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். இதை கட்டுப்படுத்துறதுக்கு தான் அனைத்து முயற்சிகளும் எடுத்துட்டு இருக்காங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். இது பரவாம தடுக்கப்படுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். தடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கோரிக்கையாகவும் இருக்கு. அமைதி நிலவனம்ங்கிறதோட அங்கிருந்து நம்ம வந்தோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான ஊடகங்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இருக்கக்கூடிய உறவு அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷனுக்குள்ள வந்தோம் அப்படின்னா, வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஹிந்தி சேனலுக்கு வந்து டு கோ ஆஃப் ஏர் ஒன் டே அப்படிங்கிற இதை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் ஒரு மேண்டேட் கொடுத்துருக்காங்க. எதனால அப்படின்னா, பத்தான்கோட் தாக்குதல், தீவிரவாத தாக்குதல் நடந்து கொண்டிருக்கும் போது அந்த தொலைக்காட்சி வந்து லைவ் ரிலே பண்ணும்போது ஆர்ம்ஸ் பற்றியும் அங்கே இருந்தக்கூடிய பல முக்கிய விஷயங்களையும் லைவாக தொலைக்காட்சி மூலமாக சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய நேஷனல் செக்யூரிட்டியே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த தொலைக்காட்சியை வந்து ஒரு நாள் வந்து இயங்கக்கூடாது அப்படிங்கிற ஆணையை அரசாங்கம் பிறப்பிக்குது. இதில் 2 டிபேட் வருது. ஒன்று வந்து பேச்சுரிமைக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு விதிக்கிறாங்களா அப்படின்னு, இன்னொரு பக்கம் பார்த்தால் ஊடகங்கள் வந்து என்ன வேணா செஞ்சிடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. இதை நம்ம எப்படி பார்க்கறோம்? இல்லை, நீங்கள் இதுக்கு இந்த பங்களாதேஷ் விவரத்தை பேசும்போது நம்ம ஒரு வார்த்தை பேசும்போது நான் சொன்னோம் வந்து பொறுப்புணர்வு. இந்த பொறுப்புணர்வு அப்படிங்கிறது நீங்கள் ஊடகங்களுக்கு மிக மிக அதிகமாக தேவை. ஒரு பகுதி வந்து நாம் ஒரு செய்தியை, என்ன செய்தியை நம்ம பேசுகிறோம், என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறோம், எப்படி ஒரு செய்தியை நாம் வந்து மக்களுக்கு சொல்லுகிறோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக பாதிப்புகளை ஏற்படுத்தும். அப்போ நம்ம என்ன விளைவுகளை ஏற்படுத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலிருந்து பார்க்கும்பொழுது நாம் பயன்படுத்தக்கூடிய சொல், பயன்படுத்த வேண்டிய காட்சி, சொல்ல வேண்டிய செய்திகள் எல்லாத்துலேயும் ஒரு கூடுதல் கவனம் ஒன்று வேணும், பொறுப்புணர்வு ஒன்று வேணும். அதே மாதிரியான ஒரு செய்தி தான் இதில் நடந்திருக்கு. இப்போ நீங்கள் வந்து அந்த தொலைக்காட்சி வந்து சில செய்திகளை, சில படங்களை காட்டியது, அந்த படங்கள் வந்து தேசிய பாதுகாப்புக்கு ஊறு விளைவிக்கிறது அப்படின்னு அரசாங்கம் கருதுகிறது. அதனால தான் இந்த அதோட டீட்டெயில்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, அந்த தாக்குதல் நடந்து கொண்டிருக்கும் போது அவர்கள் வெளியிட்ட செய்தி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, எங்கே வந்து அம்யூனிஷன் ஸ்டோரேஜ் இருக்கு, எங்கே பள்ளிகள் இருக்கு, எங்கே வந்து அந்த கேம்பஸ்குள்ள எல்லாம் இருக்கு போன்ற மேப் போன்ற செய்திகளை சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது தான்
அரசாங்க தரப்பு வாதமா இருக்கு. அப்போ நீங்க அது வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு பகுதி, அந்த சென்சிட்டிவான பகுதிகளை வந்து நீங்கள் தெரிவித்திருக்க கூடாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அது வந்து ஊடகங்கள் தங்களுக்கான சுய கட்டுப்பாட்டோடு பொறுப்புணர்வோடு எதை தெரிவிக்க வேண்டும் எதை தெரிவிக்க கூடாது என்பதிலிருந்து வரக்கூடிய விஷயம். பொதுவாக மக்களுக்கு இது அத்தனையுமே நாம் வந்து தெரிவித்து விட வேண்டும் என்ற பரபரப்புக்கு மீறி நம்ம வந்து உண்மையிலேயே நம்ம பொறுப்புணர்வோடு நம்ம தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு நாம யோசிக்கிறோம். இப்ப நம்முடைய உதாரணம் இங்கேயே இருக்கு. ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த 2016 தேர்தலின் போது நம்ம இங்க வந்து நானும் அன்னைக்கு பேனல்ல இருந்தேன். அப்போ நம்ம 118 சீட்டுகள் வின் பண்ற வரைக்கும் நம்ம பொதுவாகவே நம்ம என்ன செய்திகள் நடந்து கொண்டிருக்கு, என்ன விதமான ஒரு கவனத்தோடு நம்ம செய்திகளை வழங்கினோம் நமக்கு தெரியும். அப்போ எல்லாருமே வந்து நீங்க உடனடியாக இந்த கட்சி வின் பண்ணுது அந்த கட்சி வின் பண்ணுதுன்னு பேசும்போது நம்ம வந்து கவனத்தோடு குறைந்தபட்சம் 118 ஹாஃப் மார்க் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் இங்க வந்து நம்ம வெற்றியை வரை அறிவித்தோம். அப்போ அந்த மாதிரியான செய்திகளில் கவனம், பொறுப்புணர்வு இது அத்தனையுமே முக்கியம். இந்த விஷயத்துல அதே மாதிரியான ஒரு பொறுப்புணர்வு என்னது அந்த ஊடகங்களுக்கு இருக்க வேண்டும். இன்னொரு பகுதி அதுதான் நீங்க சொன்னீங்க, இந்த பேச்சுரிமை என்றது. இதுல அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை என்பது கொஞ்சம் கூடுதலான நடவடிக்கை என்ற ஒரு கேள்வி ஒன்று எழுப்பப்படுகிறது. அப்ப நீங்க வழக்கமான நடைமுறை என்னவா இருக்கிறது அப்படின்னா, நீங்க அந்த சேனல் மேல நீங்க கேஸ் போட்டோ இல்ல இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நீங்க வந்து கொண்டு போய் கோர்ட்டு கொண்டு போய் இது வந்து நியாயமான ஒரு நீதிபதி முடிவு செய்யட்டும் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறார்கள். அதுலயும் வந்து நியாயம் இருக்கிறது. அது என்னன்னா, நீங்கள் இதை வந்து நேரடியாக ஒரு அரசாங்கமே இந்த முடிவை எடுக்க வேண்டுமா, அல்லது அதற்கு மேல் வந்து அந்த ஊடகத்தின் மேல், காட்சி ஊடகத்தின் மேல் நீங்கள் வந்து வழக்கு தொடர்ந்து அதற்கான ஒரு நீதி விசாரணை கொண்டு வந்து அதுக்கப்புறம் அதற்கான ஒரு முடிவை கொண்டு வர வேண்டுமா அப்படின்னு 2 பகுதியாகவும் இதை பற்றி பேசப்படுகிறது. இந்த பகுதியில வந்து என்னன்னா, இப்ப ஏன் இந்த ஒரு சந்தேகம் எங்கே வருதுன்னா, நேரடியாக ஒரு அரசு துறை ஒரு இதனால ஒரு நடவடிக்கை எடுக்க முடியுமா, எடுத்தால் இது வந்து ஒரு முன்னுதாரணமாகி விடாதா, அது வந்து பின்னாடி வந்து ஒரு முன்னுதாரணத்துக்கு தான் இந்த நடவடிக்கை எடுக்கிறாங்களோங்கிற கேள்வி கூட வருது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, வார் ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிறது இப்போ ஒரு ட்ரெண்டா இருக்கும்போது எங்கே வந்து தாக்குதல் நடக்குதோ இல்லை எங்கே ஒரு இடத்துல வந்து இந்தியா பாகிஸ்தான் பார்டராகவே இருந்தாலும் அங்கிருந்து ஊடகங்கள் வந்து நேரடி ரிப்போர்ட்ஸ் கொடுக்கறதும் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது தொலைக்காட்சிகள் முக்கியமாக லைவ் ரிலே பண்ணும்போது பல சென்சிட்டிவ் விஷயங்கள் வந்து இமீடியட்டாக ரிலே ஆகிடுதோ அப்படிங்கிற ஒரு இது வருது. ஸோ அதுக்கான ஒரு ப்ரீகாசராக இதை நம்ம எடுத்துக்கலாமா? அரசாங்க தரப்பில் ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் கொடுக்க ட்ரை பண்ணுறாங்கன்னு இல்லை, மெசேஜ் கொடுக்கறது அப்படிங்கிறது என்னன்னா, இன்னைக்கு அவர்கள் வந்து இன்னைக்கு கூட ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே காங்கிரஸ் அரசாங்கம் 28 முறை இது மாதிரி செய்திருக்கிறதுன்னு ஒரு செய்தி சொல்றாங்க. நம்முடைய நினைவு தெரிஞ்சு சட்டுன்னு அது மாதிரி எனக்கு பல விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரவில்லை. ஆனால் என்ன நான் தெரிவிக்க விரும்புகிறேன், அரசனுடைய அக்கறை என்பது, கன்சர்ன் என்பது நியாயமானது, அதில் குறை காண முடியவில்லை. ஆனால் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கையானது அதிகபட்சமானதோ, அதை வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஒரு ஜனநாயக பூர்வமாக எடுத்திருக்கலாமோ என்ற ஒரு, அதை வந்து நீங்க வார் ரிப்போர்ட்டிங்ல இருக்கக்கூடிய எப்படி இந்த பக்கம் நாம் பொறுப்புணர்வை பற்றி ஊடகங்கள் பற்றி பேசுகிறோமோ அதே முறையில் அரசாங்கம் ஒரு தொலைக்காட்சியின் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் அதற்கான இப்ப நீங்க இது இருக்கு, பிரஸ் கவுன்சில் இருக்கு. இப்ப நீங்க வந்து இப்ப பத்திரிகையில் ஏதேனும் குறைகள் ஏற்பட்டால் நீங்க பிரஸ் கவுன்சிலுக்கு போறோம். அதே மாதிரி நீங்க காட்சி ஊடகங்களுக்கான ஒரு கவுன்சில் இருக்கு. அப்ப நீங்க அங்க போய் நீங்க முறையிடலாம், இல்ல நீதிமன்றத்துக்கு போகலாம். அப்போ இதுதான் ஒரு ஜனநாயக பூர்வமான முறையாக இருக்கும் என்று இந்த துறையில் இருக்கக்கூடிய நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். இது ரெண்டுமே வந்து நம்ம என்னன்னா, அரசாங்கத்துக்கும் ஊடகங்கள் தேவை, ஊடகங்களுக்கும் அரசாங்கம் தேவை. அந்த மாதிரியான ஒரு இணக்கத்தோடு ஒரு அடிப்படை ஒரு கட்டமைப்பை உருவாக்கி தர வேண்டியது மட்டும்தான் இதுல ஜனநாயகத்தில் அனைவருக்கும் பொறுப்புணர்ச்சியோட செயல்படணுங்கிற ஒரு கருத்தாக தான் நம்ம இதில் எடுத்துக்கிறோம். இருதரப்பு வாதங்களும் வைக்கப்பட்டு தான் கொண்டிருக்க, அரசு தரப்பிலும் சரி ஊடகங்கள் தரப்பிலும் சரி. இதற்கு என்ன தீர்வு காணப்படுமோ, இதற்கு தீர்வு வேறு எதுவும் காணப்படுமா என்ற கேள்வியும் வைக்கப்படுகிறது. இன்றைய தினம் நாம் முதல்வர் உடல்நிலை தொடங்கி விவசாய தற்கொலை முதல் ஊடகங்கள் வரை பல விஷயங்களை விவாதிச்சிருக்கோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட திரு வெங்கடேஷ் அவர்களுக்கு நன்றி. பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைய நாள் பொழுதில் நடக்கக்கூடிய பல முக்கிய விஷயங்களை நாளை இதே செய்தி அரங்கில் விரிவாக விவாதிப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.